6 ஆண்டுகால நெடிய பயணம். இமயமலை முதல் குமரி முனை வரை தனது பாதங்களால் பாரத தேசத்தை அளந்தார் அந்த துறவி. அவரது தேடல் முடிவுக்கு வரவில்லை, மாறாக ஒரு பெரும் தொடக்கத்திற்காக காத்திருந்தது. 1892 டிசம்பர் மாதம் பாரதத்தின் அந்த கடைசி எல்லையில் நின்று கடலுக்கு நடுவே இருந்த அந்த 2 பாறைகளை கண்டார். அங்கே சென்று தியானிக்க விரும்பினார். ஆனால் கையில் ஒரு காசு கூட இல்லாத அந்த துறவியை அழைத்துச் செல்ல படகோட்டிகள் மறுத்தனர். தடைகள் அவரை தடுத்ததில்லை. அலைகளையே படகாக கொண்டு சீரும் முக்கடல் சங்கமத்தில் குதித்தார். மரண பயத்தை வென்று கடும் நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தி அந்த பாறையை அடைந்தார். 3 பகல் 3 இரவுகள் அந்த பாறையில் தவம். அலைகளின் ஓசைக்கு நடுவே அவர் கண்டது இறைவனை மட்டுமல்ல, தனது பாரத தேசத்தை. அதன் கடந்த கால பெருமை அவர் கண்முன்னே காவியமாக விரினது. ஆனால் அடுத்த கணமே வறுமையிலும் அறியாமையிலும் அடிமைத்தனத்திலும் சிக்கித் தவிக்கும் மக்களின் துயரம் அவரது இதயத்தை ரணமாக்கியது. சோற்றுக்கு வழியில்லாதவனுக்கு மதம் எதற்கு என்ற வேதனை அவர் மனதில் கனலாய் எரிந்தது. அந்த தியானத்தின் முடிவில் ஒரு பேருண்மை புலப்பட்டது. மக்களுக்கு செய்யும் பணியே மகேசனுக்கு செய்யும் பணி. இந்தியா மீண்டும் எழ வேண்டும், அது ஆன்மீகத்தின் வலிமையால் எழ வேண்டும் என்ற ரகசியத்தை அந்த பாறை அவருக்கு உணர்த்தியது. அந்த பாறையில் அமர்ந்து தியானித்தபோது இந்தியாவுக்காகவும் உலகிற்காகவும் எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்த ஞானம் அவருக்கு கிடைத்தது. தவம் முடிந்து கரை திரும்பிய போது அவர் வெறும் துறவி அல்ல, ஒரு தேசத்தின் எழுச்சியாக திரும்பினார். குமரி முனையில் கிடைத்த அந்த தரிசனமே அவரை உலக அரங்கிற்கு இட்டுச் சென்றது. எழுமின் விழிமின் குறிக்கோளை அடையும் வரை நில்லாது உழைமின். இன்று அந்த பாறை நமக்குச் சொல்வதும் இதையே. பாரதத்தின் ஆன்மா விழித்தெழுந்த இடம் கன்னியாகுமரி.